வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் சார்லஸ் வெற்றிவேந்தன். இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னா, கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அன்னைக்கு மேற்கு டெல்லியில் ஒரு குடோனில் வந்துட்டு திடீர்னு என்சிபி என்று சொல்லக்கூடிய நார்காட்டிக் கண்ட்ரோல் பீரோ, அதாவது என்ன கேட்டிங்கன்னா, இந்த போதை வஸ்துக்கள், போதைப் பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, போதை இன் த சென்ஸ் வந்து மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய போதைப் பொருட்களை தடுக்கக்கூடிய நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பீரோ அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்பு திடீர்னு ஒரு குடோனுக்குள்ளே போகிறாங்க, ரெய்டு பண்ணுறாங்க மேற்கு டெல்லியில். பண்ணும்போது அங்கே ஒரு 50 கிலோ சூடோஃபெட்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலப்பொருள், ஒரு போதை, அதாவது கேட்டிங்கன்னா மெத்தமெட்டஃபைன் சொல்லக்கூடிய அந்த போதை வஸ்துவை தயார் செய்யக்கூடிய ஒரு மூலப்பொருள். அந்த மூலப்பொருள் வந்து ஒரு 50 கிலோ கிடைக்குது. எப்படி கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த குடோன் ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த குடோன் வந்து ஹெல்த் மிக்ஸ் செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய குடோன். அந்த ஹெல்த் மிக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம இப்போ இந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைந்த வந்து பவுடர்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க, சூப்பர் மார்க்கெட்லாம் வச்சுருப்பாங்க. அதாவது வந்து கார்ன் போட்டிருக்கோம், அப்புறம் பாதாம் பருப்பு இருக்கும், பிஸ்தா இருக்கும், இதெல்லாம் போட்டு படலம் பண்ணால் அது மாதிரியான ஒரு ஊட்டச்சத்து வந்து பவுடர் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் அப்படின்னு தான் உள்ளே இறங்கி பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது பெரிய ஆராய்ச்சின்னு கேட்டால் அந்த ஊட்டச்சத்து பவுடர் கூடவே இந்த சூடோஃபெட்ரின் கலந்துருக்காங்க, கலந்து அதை பேக்கெட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பார்ட்டு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் பவுடர் இருக்கு இல்லையா, தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் நம்ம திருவோம் இல்லையா, வீட்டில் திருவோம் இல்லையா, அது மாதிரி வந்து மெஷினில் போட்டு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும் அந்த பவுடர். அந்த மாதிரி பவுடர்லேயும் இந்த சூடோஃபெட்ரினை கலந்துருக்காங்க. அப்போ தேங்காய் பவுடர்லேயும் மிக்ஸ் ஆகிடுச்சு, ஹெல்த் மிக்ஸும் மிக்ஸ் ஆகி இதை வந்து பேக் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு கடந்த ஒரு 5 ஆண்டு காலமாக இது நடக்குது போல். நடக்கும்போது திடீர்னு உங்களுக்கு என்சிபிக்கு ஒரு தகவல் வருது, ஏங்க இங்கே ஏதோ ஒரு ஃபிஷ்ஷியாக ஒரு விஷயம் நடக்குதுங்க, இதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு யாரோ அடிக்கிறான் பின்னு. ஆனால் என்னென்னு கேட்டால், இது எவனுக்கோ பணம் கொடுக்கலன்றதுக்காக பண்ண வேலை மாதிரி தான் தெரியுது. அப்போ உள்ளே புந்து ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு 50 கிலோ எடுத்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணால் சூடோஃபெட்ரின்றக்கூடிய அந்த போதை பவுடர் வந்து அந்த ஊட்டச்சத்து பானத்துலேயும் இருக்குது, தேங்காய் பவுடர்லேயும் இருக்குது. இது வந்து ஒரு 45 இது ஆய்வு பண்ணும்போது அன்றைக்கி ஒரு 50 கிலோ தான் பிடிக்கிறாங்க. ஆனால் இந்த நிறுவனம் எவ்வளோ நாளாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இதனுடைய உரிமையாளர் பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து சென்னையை சார்ந்தவர். அதுவும் இல்லாமல் கேட்டிங்கன்னா, அங்கே அந்த டைமில் ஸ்பாட்டில் இருந்த ஒரு 3 பேரை பிடிக்கிறாங்க. அவங்களும் 3 பேரும் தமிழர்கள். அப்போ பெரிய கதையாக எதிர்கட்சிகளுக்கு வாய்க்குள்ளே போட்டு மெல்றதுக்கு ஒரு டாபிக் கிடச்சிச்சு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அவர் வந்து அதுலேயும் குறிப்பாக இன்னொரு விஷயம் கேட்டால், அவர் திமுகவில் வந்து சென்னை மேற்கு மாவட்ட இந்த என்ஆர்ஐ விங் இருக்குல்ல, வெளிநாடு வாழ் தமிழர்களோட மாவட்ட துணை அமைப்பாளராக இருந்திருக்காப்புல ஜாஃபர் சாதிக். அதுவும் இல்லாமல் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு சில படங்களுக்கும் அவர் வந்துட்டு நிதி கொடுத்துருக்காரு, ப்ரொடியூசராக இருந்திருக்காரு, இயக்குனர் அமீர் கூட நெருக்கமாக இருந்தார். சும்மா ஒருத்தர் கூட போட்டோ எடுத்தாலே நெருக்கமாக இருக்கான்றோம், அது வேற விஷயம். ஆனால் அவர் திமுக பொறுப்பாளர், அவர் வந்து இது மாதிரி பெரிய லெவலில் வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்னோடனே ஃபாஸ்டப் ஆகுறாங்க என்சிபி. எப்பயுமே இந்த மாதிரி வழக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இதை நம்ம பார்க்கும்பொழுது 2019, 20 அந்த 2019 நீங்கள் 22 வரையும் ஒரு கணக்கு எடுத்திங்கன்னா 3800 கிலோவுக்கு மேலே வந்து போதைப் பொருட்கள்லாம் கிடச்சிச்சு. அதுவும் இல்லாமல் அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா ஒரு 19,000 கோடி ரூபாய்க்கான போதைப் பொருட்கள் வந்து உங்களுக்கு வந்து போர்ட் மூலியமாகவே, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு போர்ட் மூலியமாகவே வந்து இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கும் போது அதை விசாரித்து பார்த்தா ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்துச்சுன்றான் ஒரு பக்கம், பாகிஸ்தான்லேருந்து வந்துச்சுன்றான். அது எப்படி இங்கே வந்து இறங்கி போயிருச்சே வெளியில், அது எத்தனை பேரை பிடிச்சோம் எத்தனை பேரை வந்தோன்றது இது வரைக்கும் யாருக்கும் தெரியல. அப்படி இந்த ஜாஃபர் சாதிக் ஒரு திமுக காரர் வேறு ஆகிட்டாப்புல. இனிமேல் இதை விடக்கூடாதுன்னு எடுத்து எல்லாமே பேச ஆரம்பிக்கிறாங்க, ஆராய்ச்சிகள் பண்ண ஆரம்பிக்கிறோமா. அவர் வந்து தமிழக முதல்வர்கிட்ட போயிட்டு நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, விளையாட்டுத்துறை அமைச்சர் கூட நிற்கிற மாதிரி ஃபோட்டோ, அவங்க குடும்பத்தினர் கூட நிற்கிற மாதிரியான ஃபோட்டோலாம் வைரலாக பரவச்சு. உடனே என்ன பண்ணாங்கன்னா, இது நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோன்னு பண்ணால், கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 45 கன்சைன்மெண்ட் போயிருக்கு. ஒரு கன்சைன்மெண்ட்டில் ஒரு 1000 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவா இது வந்து இங்கே வந்து 1 கிலோ 1 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க இந்த பவுடரை, இதை வந்து டைல்யூட் பண்ணி எடுத்துருவாங்க. அதாவது நம்ம சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், சல்லடை பண்ணி அதை என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே இருக்க ஹெல்த் மிக்ஸ் தனியாக வந்துடும், இந்த சூடோஃபெட்ரின் தனியாக வந்துடும். அது மாதிரி எடுத்து அது வந்து அங்கே விற்பனை செய்யப்பட்டு கோடிக்கணக்கில் வந்து வியாபாரமாக இருக்கு. இதன் மூலியமாக ஜாஃபர் சாதிக் வகைராவுக்கு அந்த டீமுக்கு வந்து ஒரு 2000 கோடி ரூபாய் சொலையாக கிடச்சிருக்கும். 45 கன்சைன்மெண்ட்டை கோட்டை விட்டாங்க. டெல்லியிலேருந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டெல்லியில் வந்துட்டு இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன பண்ணாங்க, இப்போ 45 கன்சைன்மெண்ட் போயிடுச்சு ஐயோ அப்படின்னு இப்போ கத்துறவங்க, அது ஏன் முன்னாடி 45 கன்சைன்மெண்ட் போகும்போது ஆராய்ச்சி பண்ணல, ஆய்வு பண்ணல அப்படின் போது பலருக்கு இந்த மாதிரி விஷயங்களே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கள்ளக்கடத்தல் டீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகாரிகளை கையில் வச்சுருப்பாங்க. செம்மரம் கடத்தல் டீம் எடுத்து பாருங்களேன், அவங்களும் அதிகாரிகளை கையில் எடுத்துப்பாங்க. அது மாதிரி ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்ட பொழுது உடனே வகையாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஆய்வு பண்ணி ஜாஃபர் சாதிக்கு என்ன பண்ணுறாங்க, வலை வீசி தேடுறாங்க காவல்துறை. இப்போ வரையும் அங்கே அரெஸ்ட் ஆன 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள ரிமாண்டுக்கு கொண்டு போய் அவங்க போலீஸ் வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல்
இவர் தொடர்ச்சியாக திமுக காரணம் போது இவர் வீட்டுக்கு யார் யாரெல்லாம் வந்துட்டு போனாங்க அப்படின்ற ஒரு சிசிடிவி ஆய்வுகளை கடந்த ஒரு 2-3 நாளாக வந்து உட்காந்து அங்கே செக் பண்ணுறாங்க. நேற்று நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கு. இவர் யார் யாருக்கிட்டலாம் தொடர்பில் இருந்தார்ன்ற ஒரு ஆராய்ச்சி நடைபெற்றிருக்கு. ஆகவே தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட ஒரு செயல்கள், அதாவது நல்லவர்கள் தேர்தல் நேரத்தில் கண்டென்ட் எடுத்து கொடுக்குறதே யாருன்னு கேட்டிங்கன்னா கட்சிக்காரனை தான் இருப்பான். ஏதாவது ஒரு கட்சிக்காரனா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிழமை எல்லாமே என்ன பண்ணுவோம் கேட்டால், நீட்டாக போகணும், நீட்டாக வரணும், எந்த பிரச்சனையும் கூட எலெக்ஷன் டைமில் பேர் கெட்டுருன்னு நினைக்கின்ற பொழுது இந்த பாதி ஒரு சிலரால் என்ன ஆகும் கேட்டினா, கட்சிக்கும் கெட்ட பேர் ஆயிடுது, மாநிலத்துக்கும் கெட்ட பேர் ஆகுது. ஏன்னு கேட்டால் தமிழர்கள் இது மாதிரி சப்ஜெக்டில் வந்து இப்போ தான் ஒரு சில ஆண்டுகளாக தான் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இது பெரிய லெவலில் வேறு மாநிலத்தில் போய் இது மாதிரி ஒரு சம்பவம் பண்ண உடனே இது ஒரு கெட்ட பேராக உருவாகிறதுக்கான வாய்ப்பாகி போச்சு. இருந்தாலும் ஜாஃபர் சாதிக் என்றவர் வந்து தலைமறைவாக இருக்கார். தொடர்ந்து வந்து என்சிபி, என்ஐபி என்று சொல்லக்கூடிய நார்காட்டிக் இன்டெலிஜென்ஸ் பீரோ அப்படின்ற அமைப்பு, என்ஐஏ போன்ற அமைப்புகள் எல்லாம் உடனே களத்தில் இறங்கி தொடர்ச்சியாக தேடிட்டு இருக்காங்க. மிக விரைவில் அவர் பிடிபடுவார்னு நினைக்கிறேன். அப்படி பிடிபட்டால்தான் பல்வேறு உண்மைகள் எல்லாருக்கும் தெரிய வரும். நன்றி, வணக்கம்.